எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், குளையன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், நல்ல மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு உள்ள காரணங்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பார்ப்பதை எல்லாம் வாங்க வேண்டும் என்றுதான் எல்லோருக்கும் ஆசை. ஆனால் அவைகளை வாங்குவதற்கு சில தகுதியில் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்ளவில்லை என்றால் பார்ப்பதையெல்லாம் வாங்கி பணத்தை செலவழித்து விட்டு பின்னர் கடனாகி பின்னர் கடனை அடைக்க முடியாமல் மனம் வருந்தி பல கஷ்டங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறோம். ஆகையால் முதலில் நம் வருமானம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் என்பார்கள். ஆகையால் தன் வரவு என்ன என்று முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம் வரவுக்குள்ளே வாழ பெரும்பாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது முதலில் எல்லா மனிதர்களும் முதலில் தன் வரவு என்ன என்று தெரியாமல் பார்க்கிறது எல்லாத்தையும் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மனம் போன போக்கில் எல்லா பணங்களையும் செலவு செய்துவிட்டு பின்னர் தேவையான பொருட்களில் அத்தியாவசிய பொருட்களில் வாங்க பணம் இல்லாமல் மேலும் மேலும் கடனை வாங்கியதனால் அவமானப்பட்டு பிறகு பொருட்களை அடமானம் வைத்து பல சிக்கலான சம்பவங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆகையால் முதலில் எந்த காரணத்தை கொண்டும் அதிக செலவு அதிக அவமானத்துக்கு ஆளாக்கிவிடும். ஆகையால் இன்றைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் வீடும் நம்மளை சார்ந்தவர்களும் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஆகையால் சம்பாதிக்க எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆனால் வரவறியாமல் செலவு செய்தால் பின்னர் கடனில் மாட்டிக்கொண்டு அவமானப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாகிவிடுவோம். ஆகையால் முதலில் நம்மளை சார்ந்தவர்கள் நாம் எல்லோரும் நம் வருமானம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல செலவு செய்தால் என்றைக்கும் நாம் மேன்மை அடையலாம். அதே போல தான் காதல் என்ற ஒரு வாழ்க்கைக்கு காதல் என்பது அவசியம்தான். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் பார்க்கிறத எல்லா பெண்களையும் அடைய வேண்டும் என்று தான் நினைக்கிறது ஆண்களுடைய இயல்பு. அதே போல் பெண்களும் நல்ல ஆண்களை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா பெண்களுடைய ஆசையும். ஆனால் நமக்குள்ள தகுதி, நமக்குள்ள ஒரு மன பொருத்தம் இதெல்லாம் தெரியாதனால் அவர்கள் மனமறியாமல் காதலித்து விட்டு பின்னர் கஷ்டப்படுகிறார்கள். ஆகையால் ஒருவருக்கொருவர் மனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் முதலில் ஒருவருக்கொருவர் அவங்கவுங்க குணநலமும் மனமும் தெரிந்து கொண்டு அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாற் போல வாழ்ந்து இருக்கின்ற காலங்களில் நல்லபடியாக
வாழ்ந்தால் கணவன் மனைவி காதல் நன்றாகத்தான் இருக்கும். ஆகையால்தான் வரவறியாமல் செலவு செய்தால் இந்த உலகத்தில் அவமானமும் பொருட்களின் அடமானமுமாகி அசிங்கப்படுவார்கள். ஆகையால் தன் வருமானத்துக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க வேண்டியதான். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்க வேண்டுமோ அதற்கு சிக்கனமாக இருந்து குடும்பம் நடத்தினால்தான் வாழ்க்கையில் எந்த காரியமும் வெற்றி பெறும். அதே போல் காலம் அறிந்தும் இடம் அறிந்தும் தம் வலிமை அறிந்தும் செயல் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல நம் வலிமை தெரியாமல் செலவு செய்துவிட்டு, காலம் தெரியாமலும் செலவு செய்துவிட்டு, இடம் தெரியாமலும் செலவு நடந்து கொண்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். ஆகையால் இடம் காலம் நம் வலிமை தெரிந்து கொண்டு மனம் அறிந்துதான் வரவு அறிந்துதான் செலவும் செய்ய வேண்டும், அன்பும் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கையில் தோல்விதான். ஆகையால் நம் வரவுக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ வழி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எல்லோருக்கும் 80 வயது வரை தான் அதிகபட்சம். நன்றாக வாழ்ந்தால் 100 வயது. ஆகையால் அந்த 100 வயதுக்குள் 20 வருடம் கட்டாயம் கல்வி கற்றாக வேண்டும். ஆகையால் கல்வி கற்று பிறகு பொருள் சம்பாதித்து நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு தகுந்த பொருள் வளமும் உடல் வளமும் மன வளமும் குடும்பமும் எல்லோரும் நன்றாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அதற்கு உரிய தகுதிகளை வளர்த்து கொள்வதில்லை. ஆகையால் எல்லோரும் முதலில் ஆள் வளர்வதற்கு தகுந்தாற் போல கல்வி, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாம் பெற்றிருந்தால்தான் ஒரு மனிதன் வளர்ச்சி பெற்ற மனிதனாக வர முடியும். ஆகையால் முதலில் வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதாது, சிக்கனமாக இருந்தாலும் பத்தாது. எவ்வளோக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்ல உடல் நலமும் மனவளமும் குடும்பமும் எல்லாம் நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் முன்னுரிமை பெற்ற மனிதனாக வளர முடியும், வாழவும் முடியும். ஆகையால் தன் வருமானம் நன்றாக எவ்வளோக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளவு சிக்கனமாக இருந்து வரவுக்குள்ளே வாழ்ந்தால் என்னாலும் மகிழ்ச்சி தான். இதில் கவலைப்பட வேண்டிய ஒன்றுமே இல்லை. அதே போல தான் வாழ்க்கையில் காதலும் அப்படித்தான். காதல் என்றால் என்னமோ எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மனிதர்களையும் காதலிப்பது என்பதல்ல. காதல் என்பது பருவத்தில் வர வேண்டிய ஒன்றுதான். தன் கணவனை மனைவி காதலிப்பதும் மனைவியை கணவன் காதலிப்பதும் தான் நல்ல காதலான குடும்பம். இந்த 2 காதலும் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொண்டு மனத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நன்றாக உணர்ந்து பார்த்து ஒருவர் கஷ்டத்தை ஒருவர் புரிந்து கொண்டு நன்றாக மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொண்டால்தான் காதலும் இனிக்கும். அவ்வாறு புரிந்து கொள்ள என்றால் காதல் கசப்பாகிவிடும். ஆகையால் என்னாலும் வரவையும் அறிந்து நடந்தால் வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் நல்ல உடல் ஆரோக்கியத்திலும் குடும்ப மகிழ்ச்சியும் கிடைக்கும். காதலில் நன்றாக அன்பும் அறிவும் செலுத்தி ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொண்டு எல்லோரும் நன்றாக வாழ்ந்தால் காதலும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.